பாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வாடானார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். பல லட்சம் கடன், சொல்ல முடியாத அளவுக்கு கடன், கழுத்து நெருக்கப்படுற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. அப்போ நான் தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். என்னை எந்த மனுஷனும் எனக்கு ஆலோசனை கிடையாது. தேவனுடைய ஆலோசனை மாத்திரம்தான். எந்த ஊழியக்காருடைய ஆலோசனையோ, எந்த ஆவிக்குரிய நண்பர்களுடைய ஆலோசனையோ, எந்த ஆலோசனையும் எனக்கு கிடையாது. எனக்கு முழுக்க முழுக்க தேவனுடைய ஆலோசனை. தேவனிடத்திலிருந்து வார்த்தை வரலன்னா நான் திகைச்சு போய் நிப்பேன். தேவனிடத்திலிருந்து வார்த்தை வந்தா நான் சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட நாட்கள்ல பாருங்க, அவ்வளவு கடன் பிரச்சனையில நான் இருந்த போது, அவ்வளவு குடும்ப பொறுப்புகள்ல நான் இருந்த போது, அப்ப தேவ சமூகத்துல உட்கார்ந்து தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தேன். இந்த வார்த்தையின்படி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் நான் உம்மை விடுவது இல்லை. யாக்கோபு சொன்னது போல, இரவெல்லாம் போராடினா என்னைக்காவது போராடி இருக்கிறியா? ஆஸ்பத்திரியில நாள் கணக்கா படுத்த உனக்கு அனுபவம் இருக்கே, நாள் கணக்கா, வார கணக்கா, மாச கணக்கா படுத்த அனுபவம் இருக்குல்ல, அங்க இங்க அலைஞ்ச அனுபவம் இருக்குல்ல, வருத்தத்தோட அலைஞ்ச அனுபவம் இருக்குல்ல. தயவு செய்து என்னைக்காவது தேவ சமூகத்துல ஒரு 24 மணி நேரம் இருந்த அனுபவம் உண்டா? அட்லீஸ்ட் ஒரு 12 மணி நேரமாவது அமர்ந்த அனுபவம் உண்டா உங்களுக்கு? நீ அப்படி தேவ சமூகத்துல நீ அமர்ந்து பார், கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வார். இல்ல, அவர் இரக்கம் செய்கிற வரைக்கும் உன் வீட்டுல உள்ளவங்க ரட்சிக்கப்படலையே, உட்கார முடியுதா உங்களால? பல மணி நேரம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருந்து, இயேசுவே எனக்கு என் கணவனா ரட்சிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் சொல்ல முடியுமா? இயேசுவே என் பிள்ளை மனம் திரும்பி உம்முடைய பிள்ளையாய் மாற வரைக்கும் நான் உட்காருவேன் உங்க சமூகத்துல சொல்ல முடியுமா? அதெல்லாம் முடியாது. என்ன? அல்லேலூயா. அப்புறம் எப்படி நீ எதிர்பார்க்கிறத கர்த்தர் உனக்கு செய்வார்? அல்லேலூயா. உட்காரணும், அப்படி நாள் கணக்கா உட்காரணும். அப்படி உட்கார்ந்து இருந்தா பாஸ்டர் எப்படி சாப்பிடுறது? வேலைக்கு போகணுமே. விசுவாசி. அல்லேலூயா. இயேசுவே விசுவாசி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, அவருடைய சமூகத்துல உட்கார்ந்துரு, காத்துரு. அவர் இரக்கம் செய்யற வரைக்கும் காத்துரு. சாப்பாடை விட உங்களுக்கு நான் ஏற்கனவே மத்தேயுனுடைய புஸ்தகம் 6வது அதிகாரத்துல உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், ஞாபகம் உண்டு. ஆமென். ஜீவன் முக்கியம். சாப்பாட்டுக்கு அலையிற, நாளைக்கு வேணும்னு சொல்லி அலையிறிய, நாளைக்கு உன் ஜீவன் இல்லாம போனா, நாளைக்கு நீ பணமா போனா எங்க போவ? நாளைக்கு சாப்பாட்டை வச்சு என்ன பண்றது? அல்லேலூயா. ஆமென். ஆகாரத்தை விட ஜீவன் முக்கியம். உடைய விட சரீரம் முக்கியம். அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் இரக்கம் செய்யற வரைக்கும் அவர் சமூகத்துல அமர்ந்துருங்க. அல்லேலூயா. வேலை வேலை வேலைன்னு ஓடுனிய, என்ன நன்மையை கண்ட? கடன் எல்லாம் அடைச்சிட்டீங்களா? வீடு கட்டிட்டீங்களா? கடனே இல்லாம வாழ்றீங்களா? யோசிச்சு பாருங்க. நிம்மதியா வாழ முடியுதா? முடியலையே. அல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்யணும்? இரக்கம், கர்த்தரிடத்துல இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் அவர் பாதத்துல நாம அமர்ந்திருக்கணும். நான் பாருங்க, 3 மாசம் தேவனுடைய சமூகத்துல இரக்கம் கிடைக்கிற வரைக்கும், எனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும், கர்த்தருடைய நன்மை கிடைக்கிற வரைக்கும், அல்லேலூயா, பல நிந்தைகள், எனக்கு வந்த நிந்தைகள் அவ்வளவு இருந்தது. எனக்கு வந்த பாடுகள், என் குடும்பத்திலிருந்து தான் அவ்வளவு நிந்தைகளும் அவ்வளவு பாடுகளும் வந்தது. எவ்வளவோ காரியங்கள் வந்தது. எப்படியாவது தேவ சமூகத்தை விட்டு நான் விலகி ஓடுவேன்னு எவ்வளவு பேர் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவங்க நினைப்பெல்லாம் இங்கதான் இருக்கு. உலகத்துல போனா தான் வேலை கிடைக்கும், உலகத்துல போனா தான், உலக வேலை செஞ்சா தான் சம்பளம் கிடைக்கும். நீ விசுவாசிச்சினா தேவ சமூகத்துல உட்காருங்க. அவர் இரக்கம் செய்யற வரைக்கும், அல்லேலூயா, அவர் இரக்கம் செய்யற வரைக்கும், அவர் என் கடனை அடைக்கிற வரைக்கும், என் பிள்ளைக்கு
சோத்திர ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுத்து திருமணம் பண்ற வரைக்கும், அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, உட்கார்ந்துருங்க. தேவ சமூகத்துல உட்கார்ந்து பாருங்க. எனக்கு ஆண்டவர் அப்படித்தான் நன்மைகளை செய்தார். அல்லேலூயா.